இன்றைக்கும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வசனம் ஆதியாகமும் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமும் 1:2. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். எதுக்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார்? எதுக்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார்? இங்க வசனம் சொல்லுது, 1வது வசனம், ஆதியிலே. ஆதின்னு சொல்லும் போது உலகத்தின் தொடக்கம் அப்படின்னு இல்லை. இப்ப நம்ம இப்படி கூட எடுத்துடலாம். உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு கேலண்டர் இருக்கு. அந்த கேலண்டர்ல மார்ச் மாதம் இருக்குல்ல, மார்ச்சிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அதே போல கர்த்தருடைய கேலண்டர்ல ஆதி என்கிறது ஒரு மாதமா இருக்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடியும் கர்த்தர் இருக்கிறார் என்கிறது அர்த்தம். அப்ப ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் படைத்தார். அதை எப்படி படைத்தாருன்னு நமக்கு தெரியாது. எப்படி வானத்தை படைச்சாரு, எப்படி பூமியை படைச்சாருன்னு நமக்கு தெரியாது. அதை குறித்து அங்கே எழுதப்படலை. வானத்தை பார்த்தா வானம் நல்லா இருக்கு, இல்லை வானம் எப்படி இருந்தோ தெரியல. பூமியை பார்த்தா பூமியை குறித்து அடுத்து எழுதப்பட்டிருக்கு. பூமியை பார்த்தா பூமியில ஒரு குறைன்னு சொல்றதுக்கு இல்லை. அது என்னன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இதான் குறை. இது குறைன்னு சொல்லல. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பூமியை கர்த்தர் படைச்சார். படைக்கும் போது அது என்ன செய்யல, ஒழுங்காகல. அதே நேரத்தில் அது வெறுமையாகவும் என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்ம இப்போ ஒரு கடையில் போய் ஒரு செடி நடுறதுன்னா ஒரு செடி தொட்டி வாங்கிட்டு வரேன்னு வச்சுடுங்களேன். அதை வீட்டில் கொண்டு வச்சா பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும், வெறுமையாக இருக்கு. ஒழுங்கின்மையும் வெறுமை. அது ஒழுங்காக வெறுமையாகணும்னா நம்ம அதில் மண்ணை போட்டு அதில் செடியை நட்டு வச்சாதான் அது என்னது, ஒழுங்காகவும் நேர்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக கர்த்தர் படைச்ச இல்லை நம்ம வாங்கின அந்த செடி தொட்டி நல்லது இல்லை கெட்டதுன்னு சொல்லக்கு இல்லை. அதில் செய்ய வேண்டிய இன்னும் சில காரியம் இருக்கு. அதான் இங்கே சொல்லுது. இது சிலர் சொல்றாங்க 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில நிறைய வருஷங்கள் இருக்கு. பிசாசு பூமியை கெடுத்து போட்டான், மறுபடியும் கர்த்தர் பூமியை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் எதை படைச்சாலும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் தான் படைப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, நிறைய பிரசங்களை நம்ம கேட்டு வருகிறோம். ஆனால் அது எப்படியோ எனக்கு அது தெரியல. நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அது இப்படிதான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோழி முட்டை இருக்குன்னு வச்சுடுங்களேன். அந்த முட்டை பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஆனால் அதில் ஒரு ஒழுங்கும் இல்லை, அது ஒரு வெறுமையாக இருக்கு. என்ன வெறுமை? அதை கோழி என்ன செய்யணும், அடகாக்கணும். அடகாக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும், உருமாறி அதில் ஒரு ஜீவன் வரும். ஜீவன் வந்து ஃபஸ்ட்டு கோழிக்கு என்ன செய்யும், எது வரணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு தலை வருமா, கொம்பு வரும், கண்ணு வரும், ஜீவன் வரும், சிறகு வரும், எல்லாம் வந்து அது என்னது, கோழி குஞ்சு வெளியே வரும்போதுதான் அது ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் மாறுது. அதுக்காக முட்டைங்கிறது ஒழுங்கின்மையும் வெறுமையுமானது அல்ல, அது அழகாக தான் இருக்கு. இதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ கர்த்தர் எதை படைச்சாலும் நேர்த்தியாக தான் படைப்பார், அழகாக படைச்சா. ஆனால் அதில் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு, அவ்வளோதான் விஷயம். அப்போ இங்கே என்னன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும். வானத்தை படைச்சார், வானம் கரெக்டாக இருக்கா இல்லையா தெரியாது. பூமியை உருவாக்கிட்டு அதுக்கு அடுத்து வானத்தில் போய் என்ன பண்ணாரோ அதை பற்றி நமக்கு தெரியாது. இங்கே இவ்வளவுதான் நமக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானத்தை விட்டுட்டு நேராக பூமிக்கு வந்தார். அடுத்து பூமியில் செஞ்சுட்டு வானத்தில் என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அங்கே என்ன ஒழுங்கின்மை வெறுமைன்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல இருள் இருந்தது. அப்போ பூமியை சுற்றிலும் என்ன செய்து, தண்ணி சூழ்ந்து இருக்கிறது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருள். இது ரெண்டும் தான் பிரச்சனை. பூமி இருக்கு, பூமிக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்கிறனால அங்கே யாருக்கும் வாழவோ எடுக்க ஒன்றும் முடியாது, ஃபுல்லாக தண்ணி. அதுக்கு மேலே ஃபுல்லாக இருள் இருக்கிறனாலே அங்கே ஒன்றும் பண்ண முடியும். இது ரெண்டும் என்ன செய்து, அங்கே அது குறைன்னு இல்லை, அங்கே ஒரு குறையாக காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த தண்ணியை
இந்த பூமியை விட்டு நீக்கி அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்து அதை என்ன செய்யணும், நேர்த்தியாய் அதை மறுபடியும் ஒரு கோழி முட்டையை அடகாப்பது போல 21 நாள் அடகாக்கும் இல்லை, அதே போல அங்கே சில காரியங்கள் கர்த்தர் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த பணியை தான் தேவ ஆவியானவர் செஞ்சிட்டு இருக்கு. அவர் என்ன செய்கிறார்? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி உருண்டையா இருக்கு, அதை சுற்றிலும் தண்ணியும் உருண்டையா இருக்கு. அப்ப ஆவியானவர் எப்படி அது மேல அசைவாடணும்? அசைவாடி அவரும் என்ன செய்யணும்? சுத்தி என்ன செய்யிருப்பார்? சுத்தி சுத்தி அசைவாடி இருக்கும். அசைவாடுதல்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம நினைக்கிறோம், அவர் நம்ம மெதுவா ஆடுகிற டான்ஸ் போல அப்படின்னு நினைக்கிறோம். பிள்ளைய தொட்டில போட்டு நம்ம தாளாட்டுறது போல நினைக்கிறோம், அசைவாடிட்டே இருப்பான். அதை ஒரு பைபிள் வேதத்தில், ஆங்கில வேதத்தில் ஹோவரிங், அப்படி பிரம்மாண்டமாய் பயங்கரமாய் நிலா பூமியை சுத்தும் போது சமுத்திரம் அசைக்கப்படுது. அதே போல ஆவியானவர் அசைவாடும் போது தண்ணீர் எல்லாம் அசைக்கப்படும். அந்த அளவுக்கு வல்லமையா அவர் அசைவாடி கொண்டிருந்தார். எதுக்கு அசைவாடினார்னா, அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற நிலையில இருந்து அதை ஒழுங்காகவும் நேர்த்தியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்புறம் அவர் அசைவாடி அங்க என்ன செய்தார்? 3ஆம் வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றா. அப்ப முதல் அங்க இருள் இருந்தனால வெளிச்சம் உண்டாக கடவுது. உடனே வெளிச்சம் என்ன செய்து வந்து, எப்படி வெளிச்சம் வந்திருக்கலாம்? வெளிச்சம் உடனே இயேசு ஆண்டு கர்த்தர் வெளிச்சம் உண்டாவதாக, உடனே வெளிச்சம் தோன்றி இருக்கலாமா? இருக்கும். ஆனா அந்த வெளிச்சத்துக்கும் ஆவியானவர் அசைவாடுறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ தேவ ஆவியானவர் அங்க அசைவாடிட்டு இருக்கும்போது அங்க வெளிச்சம் வருது. அப்ப வெளிச்சம் வருதுன்னா எப்படி வெளிச்சம் வந்து? ஆவியானவர் அசைவாடிக்கணும். அங்க மூன்று தெய்வத்தினுடைய 3 வல்லமையும் செயல்படுது. பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை யாரு? இயேசு. அந்த வார்த்தை புறப்படுனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். 3 வல்லமை இணையும் போது அங்க வெளிச்சம் உண்டாகிறது. அப்ப எவ்வளவு வேகமாய் ஆவியானவர் அசைவாடன அங்க வெளிச்சம் வரும். அவ்வளவு வேகமாய் அசைவாடி கொண்ட வானத்துல பூமியை நோக்கி விண்கல்கள் வரும்போது பிரம்மாண்டம் பயங்கர வேகத்துல வரும். அதுக்கு வேகத்தினாலே என்ன செய்யுமா? அது தீப்பற்றி எரியும். பூமியில விழுறதுக்கு முன்னாவே வளிமண்டங்கள் அது என்ன செய்யும்? தீப்பற்றி எரியுமா? அந்த அளவுக்கு வேகம். அந்த அளவுக்கு என்ன செய்கிறார்? வேகத்தோடு அங்க செயல்படுறாங்க. அப்ப வெளிச்சம் வந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாகிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அங்க இருள் இருந்தது, அதுக்கு கூட வெளிச்சத்தை கொண்டு வந்து வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இப்படி அநேக காரியம் இப்போ ஒன்னொன்னா நம்ம வாசித்து சொல்லுனா நிறைய இருக்கு. ஏற்கனவே நம்ம இதை ஒரு நாள் பிரசங்கத்துல நம்ம கேட்டுட்டோம். ஆகவே நம்ம சொல்ல போனா நிறைய இருக்கும். நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கர்த்தர் அதுல என்ன உருவாக்கி இந்த அதிகாரம் முடியும்ப மனுஷனையும் படைத்து அவருடைய சாயல மனுஷனையும் படைத்து எல்லாவற்றையும் பரிபூரணமாய் மாற்றி விடுவார். எதுக்காக இப்ப இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு தரணும்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் சில இடங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. உடனே நம்ம நினைக்கிறோம், பிசாசு அழிச்சிட்டான், போராடிட்டான். பிசாசு இல்லை, அது ஒரு இப்பதான் முட்டைங்கிற ஸ்டேஜில் இருக்கு. அங்க ஆவியானவர் இன்னும் அசைவாடல. அதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில எந்த இடம் இன்னும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதோ, அது இன்னும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாவே இருந்துட்டு இருக்கிறது காரணம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடல. அவர் அசைவாடல. பிதாவாகிய தேவன் அதை குறித்து இன்னும் ஒன்றும் பேசல. அவருடைய வார்த்தையாகிய இயேசு இன்னும் புறப்படல. ஆவியானவர் இந்த 3 பேருடைய வல்லமையும் அங்க இன்னும் இறங்கல. அதான் பிரச்சனை. அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோமே, அப்ப கர்த்தர் இறங்கி உதவி செய்ய மாட்டாரா? அவர் உதவி சில நேரம் சத்துரு தடை செய்யலாம். ஒரு சில இடங்களை தடை செய்து வைத்திருக்கும்.
எப்படி கர்த்தரை தடை செய்கிறது? இவ்வளவு பிரம்மாண்டமான பயங்கரமான தேவனை பிசாசு தடுத்துருமா? முடியாது. அது என்ன செய்யணும்? அவரை மனம் அடிவாக்கக்கூடிய விதத்துல நம்மளை தவறான வழியில பிசாசு நடத்தும். நம்மளை தான் கட்டுப்படுத்த முடியும். அவர் நன்மை செய்வதற்கு வருவார். நம்ம ஏதாவது இடத்துல தவறுவோம், அவர் மனசு துக்கம் அவர் போய் விடுவார். இப்படியாக தடுத்து 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 ஒரு குறிப்பிட்ட இடத்த அது என்ன செய்யணும்? கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதபடி தடை செய்து வைத்திருக்கும். ஆகவே அது ரொம்ப ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் ஆசீர்வாதமே இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த எந்த இடம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குதோ அந்த இடத்துல தான் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒளிந்து இருக்கு. அது எப்ப ஆசீர்வாதமா மாறும்? ஆவியானவர் அசைவாடும் போது, பிதாவாகிய தேவன் பேசும்போது, அவருடைய வார்த்தையாகிய இயேசு புறப்படும் போது அங்கே வெளிச்சம் வரும். முதலாவது தண்ணி விலகி போகும், புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்கும், பறவைகள் வரும், மிருகங்கள் வரும், மனிதர்கள் வருவாங்க. ஒரு அழகான தோட்டமாய் அந்த இடம் மாறும். அதுக்கு ஒரு குறை, ஆவியானவர் இன்னும் அசைவாடல, இல்லை ஆவியானவர் அசைவிடாதபடி பிசாசு தந்திரமா ஏதோ செயலாற்றி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அந்த இடத்தை ஒப்புக்கொடு. எந்த இடம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிறது? ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிறதா தவறா எடுத்துறாங்க. அது ஒரு விதை போல, ஒரு மரத்தினுடைய விதை. ஒரு மாமரம் இருக்கு, அங்க மாம்பழம் வருது, அது கீழே விழுந்து விட்டு அது ஒரு விதை. அதை மண்ணில் புதைத்து வைத்தா அதுல இருந்து மறுபடியும் என்ன செய்யும்? இல்லைன்னா அது ஒழுங்கின்மை வெறுமையமா தான் இருக்கும். ஒரு மாவிதையை வச்சா ஒழுங்கின்மை வெறுமையை தான் இருக்கும். அது மண்ணில் புதைந்து மறுபடியும் அதுல இருந்து மாமரம் வந்தாதான் அது பூர்த்தியாக்கப்படுகிறது. அப்ப அதை ஒரு ஆள் என்ன செய்யணும்? மண்ணுக்குள்ள எடுத்து வைக்கணும். வைக்கும்போது அது அழகா அது வளர்ந்து வரும். அதே போல நம்ம என்ன, ஒரு விதை இருக்கிற இடம் தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. இல்லை ஒரு முட்டைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு செடி தொட்டின்னு சொல்லலாம். இப்போ அதில் யாரோ சில காரியம் செய்ய வேண்டிய யாருன்னா இந்த 3 பேர் தான். யாரு? பிதாவாகிய தேவனும், இயேசு மகாராஜாவும், பரிசுத்த ஆவியானவரும். இந்த மூவரும் இணைந்து கிரியை செய்ய முடியாதபடி சத்துரு தடை செய்து கொண்டிருப்போம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கை இந்த இடம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு, நீங்க இந்த இடத்துல அசைவாடுங்க. பிதாவே, இந்த இடத்துக்கு உம்முடைய வார்த்தையாகிய இயேசு அனுப்பிவிடுங்க. உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை அதை கேட்ச் பண்ணி அதுக்கேற்றபடி அவர் அசைவாடுவார். அங்க அற்புதம் நடக்கும். அங்க இணை நம்ம தங்கி தாவரிக்கிற இடம் மனுஷ சஞ்சாரம் வாழ முடியாத இருந்த இடம்தான். இந்த இடத்தை இவ்வளோ அழகா மாற்றினவர் இந்த ஆவியானவர் தான். இன்றைக்கு அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும், அசைவாடட்டும், அற்புதம் நடக்கட்டும். எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ண போறோம். இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில் எந்தெந்த இடம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதோ அங்கதான் சகல ஆசீர்வாதம் மறைந்து இருக்கு. சகல ஆசீர்வாதம் அங்கதான் இருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்தந்த இடத்தை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் இறங்கி வருவார். பிதாவாகி தேவன் இயேசுவை அனுப்புவார். அங்க அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதோ அவைகளெல்லாம் உம்முடைய பாதத்துல கொண்டு வருகிறேன். அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருப்பதற்கு காரணம் இன்னும் கர்த்தர் அந்த இடத்துல செயல்படலை. ஆகவே அது விதை என்கிற நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு செடி, வெறுமையான செடி தொட்டி என்கிற நிலையில இருந்து கொண்டு இருக்கு. ஒரு கோழியினுடைய முட்டை என்கிற ஆண்டவரே நிலைமையில இருந்து கொண்டு இருக்கு. இனி அதுல இருந்து ஜீவன் வரணும், அதுல இருந்து ஆசீர்வாதம் வரணும். அது எங்களால கூடாதப்பா, உம்மால தான் கூடணும். நீங்க செயல்படணும் ஆண்டவரே. நீங்க செயல்பட முடியாதபடி எந்தெந்த வல்லமை அந்த இடத்தை தடை செய்து வைத்திருக்கிறதோ இப்பொழுதே கர்த்தர் அந்த இடத்தை எல்லாம், அந்த வல்லமைகள் எல்லாம் முறியடிப்பீராங்க. அது பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், இல்ல பிசாசுனுடைய தந்திரங்களா இருக்கலாம். நீர் இறங்கி ஏதாவது பாவங்கள் இருக்கோன்னா அந்த பாவங்களை மன்னிச்சிருங்க. பாவத்தின் விளைவுகளை நீக்கிருங்க. ஏதாவது சாபங்கள் இருக்கணும்,
மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி நீர் எங்களுக்காய் சாபமாய் இருக்கிறீரே, இந்த சாபத்தை எல்லாம் நீக்கிருங்க. ஏதாவது பிசாசின் தந்திரங்கள் இருக்குமா, அவைகளை முறியடிச்சிருங்க. பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் பூமியில வந்தார் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, இப்பொழுது அந்த இடத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அது ஒருவேளை எங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், இல்லை எங்களுடைய வருமானங்களா இருக்கலாம், இல்லை எங்களுடைய நிம்மதியா இருக்கலாம், இல்லை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை எங்க படிப்பா இருக்கலாம், இல்லை எங்க பிஸ்னஸா இருக்கலாம், இல்லை எங்க சமாதானமா இருக்கலாம், இல்லை எங்க நிம்மதியா இருக்கலாம். நன்றி. இல்லை எங்களுடைய தனிமையா கூட இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க அசைவாடுங்க, அசைவாடி அதில் ஆசீர்வாதங்களை உருவாக்குங்க. இந்த அதிகாரம் முழுவதும் எழுதி இருக்கிறேன். சகல ஆசீர்வாதங்கள், ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியில இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருக்குது. அதே போல எந்தெந்த இடம் எங்க வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது, அதை ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற்றுங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நீர் இறங்கி வந்து அசைவாடு தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செஞ்சிருங்க. இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளா ஆண்டவரே உருமாற நீர் உதவி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் என்று சொல்ல நாமமுடைய தெய்வமே, இப்பொழுது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்துறவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் என் தேவனாய் கர்த்தரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை மனத்தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் எடுக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென்.